ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செஞ்சுருந்தோம். அதில் மிச்சம் இருந்த ஜவ்வரிசியை வச்சு தான் இந்த ரெசிபி. ஸோ பருப்பு, ஜவ்வரிசி, கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய், வெல்லம் அந்த வீடியோவில் இருந்த சேம் செட்டப் ப்ளஸ் நெய் இதெல்லாமே சேர்த்து. ஸோ இது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டு மாதிரி தான். அதை விட இது ரொம்ப 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ ஜஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். அந்த குக்கரில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். இந்த நெய்யே போதும் என்டையர் ரெசிபிக்கு. நம்ம அதுக்கப்புறம் முந்திரி போட்டு கிஸ்மிஸும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு பாதாம் அந்த மாதிரியும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இதே நெய்யிலேயே நம்ம பருப்பையும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு. டீ காஃபிக்கு பதிலாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம 2 to 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் குக்கரில் வச்சாலே போதும். ரொம்பவும் குழஞ்சு போயிடும் வெந்துச்சுன்னா. அதனால் லைட்டாக ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்துருச்சு. ஜவ்வரிசியெல்லாம் குண்டு குண்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இருக்க அளவு தான் வெல்லம். ஒரு கப் அளவு வெல்லம்னு வச்சுக்கோவோமே. எப்பயுமே வெல்லத்தை நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா கலக்கி காய்ச்சியாச்சு. இப்போ பாருங்களேன், இதில் எவ்வளோ மண், தூசி, டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு. இதோட சாப்பிடக்கூடாது. அதனால் நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இதோட கலந்துடலாம். நீங்கள் கருப்பட்டி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதையுமே நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். ஊற்றுனதுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நெய்யில் வறுத்திருக்க முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே 2 உப்பு போட்டால் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். தண்ணியோட அளவை குறைக்கிறதுனால நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். இன்னுமே தண்ணி குறைக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வற்ற விட்டேன். வற்றியும் அது தண்ணியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது செவ்வாய், வெள்ளி அந்த மாதிரி நான் பண்ணேன்னா கண்டிப்பாக சாமிக்கு வைப்பேன். சாமி கும்பிட்டுட்டு தான் அதை நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் அன்றைக்கும் சாமிக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். முருகனுக்கு எடுத்து வச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. குக்கர் இருந்தாலே போதும், டக்குன்னு பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய்.